கடுகு உளுந்தம் பருப்பு போடணும், கருவேப்பிலை வரமிளகா போடணும். போட்டு எண்ணெயில் கடலெண்ணெயில் நல்லா தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு போட்டுறணும். போட்டுட்டு கறியை அள்ளி போட்டுற வேண்டியதான். இந்த கறி செய்கிறது ரொம்ப ஈஸி. நல்லா கறி சுக்காவாக வறுத்தோம்னா ரசத்துக்கு சாம்பாருக்கு வச்சு சாப்பிட செம்மையாக இருக்கும். கறியை அள்ளி கொட்டி நான் ஒரு 3/4 கிலோ கறி போட்டிருக்கேன். மஞ்சத்தூள், மிளகுத்தூள், அவ்வளோதான் இதோட ப்ராசஸே. ரொம்ப ஈஸி. குக்கரில் ஒரு 7-8 விசில் விட்டால் சுவையான அருமையான மிளகு கறி, எண்ணெய் கறி, மட்டன் சுக்கா, இதை எப்படி வேணாலும் சொல்லலாம். எப்படி கதன்னு வேவுது பார்த்தீங்களா? அவ்வளோதான். மிளகு கறி, எண்ணெய் கறி ரெடி.